ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி அனைவருக்கும் இலவச அகாடமி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ஆர்டிகல்ஸ் எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 81 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க மக்களே, few, a few, the few இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? a few அப்படின்னு சொல்லும்போது அது பாசிட்டிவ் சென்ஸ்ல வருங்க. இதுவே few அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் அர்த்தத்துல வருங்க. எப்படி ஒண்ணும் புரியல அப்படின்னா இங்க பாருங்க, ஐ ஹாவ் few friends அப்படின்றதுக்கும் ஐ ஹாவ் a few friendsக்கும் என்ன வித்தியாசம்னா, ஐ ஹாவ் you friendsனா எனக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் few friends அப்படின்னு சொல்றோம்னா எனக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படிங்கிற அர்த்தம் தான் ஐ ஹாவ் few friends. புரிஞ்சுதா? நல்லா மனசுக்குள்ள வாங்கிக்கோங்க. இந்த கான்செப்ட் தான் பின்னாடி யூஸ் ஆக போகுது. சரிங்களா? இங்க பாருங்க, ஐ ஹாவ் few friends so I used to go to movies alone. இங்க பாருங்களே, ஐ ஹாவ் few friendsனா என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சோண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அதனால நான் படத்துக்கு தனியா தான் போவேன். கரெக்டா வருதா? ஆனா இங்க பாருங்களேன், ஐ ஹாவ் a few friends, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீங்க மூவிக்கு தனியா போவீங்க, கூட்டிட்டு தானே போவீங்க. அப்ப சோ ஐ யூஸ்டு டு கோ டு மூவிஸ் அலோன் போட்டா கரெக்டா மக்களே? தப்பு. கான்டெக்ஸ்ட பொறுத்து தான் வரும். சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க தனியா போக மாட்டாங்களா? போவாங்க. இங்க சோ வந்திருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் நான் தனியா போறேன்ற அர்த்தம் வருது. கான்டெக்ஸ்ட்ல அர்த்தம் வருதா? சென்டென்ஸ்ல அர்த்தம் வருதா? தப்பு தானே? அதனால இந்த சென்டென்ஸ் தப்பு, இந்த சென்டென்ஸ் கரெக்ட். சரியா? இங்க பாருங்க மக்களே, I have a few friends so I used to go to movies with them. கரெக்ட் தானே? I have a few friendsனா என்ன அர்த்தம்? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால நான் என்ன பண்ணுவேன்? அவங்களோட சேர்ந்து படத்துக்கு போவேன். கரெக்ட் தானே? சரி, இங்க பாருங்க, I have few friends, எனக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல, அதனால I used to go to movies with them. வருமா? வராதுல்ல. இந்த இடத்துல அலோன் போட்டா கரெக்ட், இந்த இடத்துல அலோன் போட்டா கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால நான் தனியா போறேன்னு வருமா மக்களே? வருமா? வராது. அது வந்து அந்த சென்டென்ஸ். இங்க ஐ ஹாவ் few friends so I used to go to movies with them. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல, அதனால அவங்களோட போறேன். எனக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால அவங்களோட போவேன். வராதுல்ல. இது நெகட்டிவ் சென்ஸ், அதனால வித் தெம் எல்லாம் போடக்கூடாது, போட்டா தப்பு. இவ்வளவு நேரம் நம்ம few பத்தி பார்த்துட்டோம்ல. இப்ப நம்ம the few பத்தி பார்க்க போறோம். இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. the few friends I have are all very poor. அந்த few friends யாருன்னு நம்ம சொல்லிட்டோம்ல மக்களே, அதனால இந்த இடத்துல நம்ம the few friends மட்டும் தான் போடணும். இந்த இடத்துல போய் நீங்க a few friends போட்டு எழுதினாலும் தப்பு, வெறுமனே few friends போட்டாலும் தப்பு. a few friends I have are all very poor எழுதக்கூடாது. ஏன்னா டா போட்டு மட்டும் தான் எழுதணும். இங்க யா போட்டு எழுதினாலும் தப்பு, வெறுமனே போட்டு எழுதினாலும் தப்புன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப few friends I have are all very poor அப்படின்னு போட்டாலும் தப்பு மக்களே. சரிங்களா? சரி, ஓகே. நாளைக்கு நம்ம லிட்டில், ஏ லிட்டில், த லிட்டில் இத பத்தி எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்த்தோம்? few, a few, the few பத்தி பார்த்தோம்ல. சரி, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, few, a few, the few இதெல்லாம் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வரும். இது வெரி குட் மக்களே, அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வரும். சரி, ஓகே. நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். வெயிட் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ.